காலையில் எந்திரிச்சாலே என்ன நடக்குது? எனது அன்பான தமிழக மக்களுக்கு வணக்கம். காலையில் எந்திரிச்சாலே ஸ்கீம்ஸாக தான் வருது. மகளிர் இந்த பஸ் ஏறினா ஃப்ரீயா, அந்த பஸ் ஏறினா ஃப்ரீயான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. வர அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள்லேருந்து எந்த பஸ்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ், எல்எஸ்எஸ், எக்ஸ்பிரஸ், டீலக்ஸஸ்ன்னு மாவட்டத்துக்குள்ளே எந்த பஸ்ஸாக இருந்தாலும் மகளிர்களுக்கு இலவசம். அது போக மாவட்டத்துக்கு இடையே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? மாவட்டத்துக்கு இடையே புறநகர் பேருந்துகள் இலவசம். இதுதான் உண்மையான மகளிர்களுக்கான வெற்றி பயணம். அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எப்போதான் சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு ஏராளமாக எவ்வளவோ பேர் பேசினாங்க. இப்போ ஸ்டார்டிங்க்கு ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தர போகிறாங்க வர பொங்கல்ல இருந்து. சரிங்களா? அதனால ஒருத்தவங்க 2 பேர் பயனடைய போகிறதில்ல. 1,30,16,104 குடும்பங்கள் இதனால் பயனடைய போகிறாங்க நம்ம தமிழகத்தில். இந்த தமிழக வெற்றி கழக அரசு இன்னொன்று பண்ணியிருக்கு. விவசாயிகளுக்காக என்னடா பண்ணுறீங்கன்னு எதிர்கட்சிகள் வெறும் பொய்யான பரப்புரை நிறையா பண்ணுறாங்க. சரிங்களா? விவசாயிகளுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கும் எதிரானவங்க கிடையாது. அதுக்கான சரியான இடத்த தேர்வு செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டையும் விரிவாக்கம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணி நீங்கள் கலந்துரையாடுங்க. ஏன்னா அரசியல் வேண்டான்னு நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்கன்னா தமிழகம் மீண்டு எழாது. எல்லாரும் அரசியல் பேச தான். அதுக்கு தான் தமிழக வெற்றி கழக அரசுன்னு வந்துச்சு. பட்டி தொட்டி முதல் பட்டணம் வரை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அரசியல். அப்படி எல்லாருமே பேசி நம்ம தமிழகத்தை மீண்டு எழ வைக்கணும். 2036க்குள்ள 1.5 டிரில்லியன் பொருளாதார உயர்வை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம் தமிழக வெற்றி கழக அரசு. அதுக்கு நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். வாழ்க தங்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.